அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவிலிருந்து மஸ்கலியா என்ற இடத்துக்கு போகிறோம். இன்றைய டேட் என்ன பார்த்தீங்கன்னா October 9. இப்போ நேரம் சரியாக 3 மணி ஆகுது. இன்றைய ரைடில் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணினோம். ஒன்று கவி, மற்றது கிளிநொச்சிலேருந்து அஸ்வின் என்ற ப்ரோ தான். இப்போ எதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன், கவி வரணும். கவி வந்த பிறகு இதுலேருந்து மோட்டோ உலகில் போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ கவி வந்துட்டு நாங்கள் இதுலேருந்து வலிக்கிட்டோம். என்ன 238 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் இதுக்கு போகிற எல்லா இடமே நீங்கள் கூடுதலாக பார்த்துட்டீங்க. அதால் இதுலேருந்து போய் நாங்கள் தம்பிள் என்ற இடத்துல வச்சு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் தம்பிள் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் சரி 5 மணி ஆகுது. நாங்கள் இன்னும் இதில் இருந்து 154 கிலோமீட்டர்ன்றது போகணும். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற இடத்துல இருந்து வலது பக்கத்தில் பாருங்க கோல்டன் டெம்பிள், தம்பிளில் கோல்டன் டெம்பிள். கூடுதலான டூரிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துக்கு தான் பெருவினோம். நாங்கள் இப்போ மாதலை கிட்ட ஒரு ஹோட்டலில் நிற்கிறோம். நாங்கள் தம்பிளில் தாண்டினது ஃபுல்லாகவே மலை. இப்போ நாங்கள் முதலாசையோட மலைக்கு பயங்கரமாக பசிக்குது. அதனால் இந்த ஹோட்டலில் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்டா, நான் ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அஸ்வின் ப்ரோ ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கவி வந்து பர்கர், அதோட சோடாவும், கவி வந்து டீயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன மாதிரி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ரோல் சாப்பிட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்குது. ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இல்லை, பயங்கரமாக பசிக்குது. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம் உங்களோட. ஓகே, இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வலிக்கிட்ட நேரம் சரி 6:25 ஆகுது. நாங்கள் இதில் இருந்து 111 கிலோமீட்டர்ன்றது மஸ்கலியாவுக்கு போகணும். ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு மழை பெய்யுது. அது மட்டும் இல்லை, ரோட்டுன்றது எங்களோட லைட் வெளிச்சத்துக்கு, அதாவது பைக்கின் லைட் வெளிச்சத்துக்கு அறவே தெரியாது. அதால் நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடில் போயிடாது, ஸ்லோவாக தான் போய் கொள்ள வேணும் இதிலேருந்து. ஓகே, இப்போ அளவுக்கு கூட என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ இடையில நிப்பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து நாங்கள் இன்னும் இதில் இருந்து 98 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் மஸ்கலியா என்ற இடத்துக்கு போகணும். அதே நாங்கள் இதில் இருந்து போய் ஒரு இடத்துல ரூம் எடுப்போமோண்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் 60 கிலோமீட்டர் போகணும். என்னோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் மற்ற 2 பைக்குமே 200cc. அதால் அவையோட ஓட்டமும் அதே மாதிரி கெப்பாசிட்டின்றது கொஞ்சம் கூட. அதால் அவையில் கொஞ்சம் முன்னுக்கு போய் கொண்டு இருக்கணும். என்றாலும் முன்னுக்கு போனாலும் எங்கள் 3 பேருக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல அவையில் பஸ் ஸ்டாப் போனால் அந்த இடத்துல நிற்பினோம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் லேட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்போ அவையில் வந்து முன்னுக்கு போயிடமாட்டா, அவையில் ஒரு வாகனத்தை போட்டுட்ட மாட்டா, அதை ஓவர்டேக் கொண்டு போட்டுட்ட மாட்டா, அவையில் கொஞ்சம் முன்னுக்கு போயிடணும். அதை நாங்கள் அந்த வாகனத்துக்கு இடையில் மாட்டி திருப்பி இழுத்து போய் சேர விடிஞ்சிடும். அதால் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த 200cc பைக் என்றையாக இருந்தால் நாங்களும் கொஞ்சம் ஈக்குவலாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இடையில அக்குரன் என்ற இடத்துல கண்டியன் சீஃப் என்ற ஒரு கடையில் சப்மேரின் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நிற்கிறோம். இதில் பாருங்கள், இந்த பாபிக்கு போடினோம், அதே மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் பாருங்கள். கட்டாயம் இந்த அக்குரன் என்ற இடத்துல யாராவது இருந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நிற்கல என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இதில் அந்த பாபிக்கு போடுற அண்ணாவுக்கு என்ன தெரியுமா, இந்த வீடியோஸ் பார்த்துருக்காராம். மன்னர் போகிற அந்த போலீஸில் பிடிப்பட்ட வீடியோ பார்த்துன்னு சொன்னவர். நல்ல விஷயம், இப்படியான இடங்களில் இருந்து எங்களை தெரிய வருது என்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இதுன்ற பேர் என்ன? இதான் சப்மரின் என்று மினி சப்மரின், இது மீடியம் சைஸ். அப்போ வேண்டிட்டு போகிறத ஒன்று இருக்கா? ரைட் ப்ரோ, அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. கவி வேறு லெவலில் இருக்குது. இப்படி வவுனியாவில் இல்லைன்னு தான் கவலையாக இருக்குது. கரெக்டாக நான் இனி தான் சாப்பிட போகிறேன். அதுவும் முதல் டைம் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுவும் வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. நான் இந்த பேர் என்னென்னு தெரியல, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. ரோஸ்டட் சிக்கன். ஓகே, இப்போ இந்த சாப்பாடு கடையில் சாப்பிட்டு வெளிக்கிட்டோம். இதில் இருந்து நாங்கள் இன்னும் 98 கிலோமீட்டர்ன்றது போகணும். நிறைய நேரம் அந்த இடத்துல இருந்துட்டோம். உண்மையிலுமே சாப்பாடுன்றது நல்லா இருந்தது. காலப்போக்கில் நீங்கள் இங்கே வந்தீங்களா இந்த கடையில் கடன் சாப்பிட்டு பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. நான் இப்போ கடுகஸ் தோட்டம் என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். எங்களோட இடது பக்கத்தால் திரும்பினோம்டா நாங்கள் கண்டி என்ற ஒரு டவுனுக்குள்ளே போய் தான் போகணும். அதுக்குள்ளே போனோம்னா டிராஃபிக் கூடுதலாக இருக்கும். அதால் நாங்கள் இதிலேருந்து நேராக போய் இடது பக்கம் திரும்பி போகணும். இப்போ நேரம் சரியாக 9 மணிக்கிட்ட ஆகுது போல இருக்குது. 8:45 ஆகுமோ, 8:53 ஆகுது. 10 மணிக்கு லாக்டவுன் இலங்கையில். அதுக்கிடையில் நாங்கள் அந்த ரூம் இருக்கிற இடத்துக்கு போகமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ இந்த உள் ரோட்டால் வந்து மெயின் ரோட்டில் வரை பேரதான ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் போய்க்கல பாருங்கள், காண்டியில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற வீடுகள் லைட் வெளிச்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுண்டு. நாங்கள் இதில் இருந்து இப்போ வலது பக்கம் திரும்பி போகணும். ஓகே, இதுலேருந்து நாங்கள் அப்படியே திருவா போனோம்டா. இனி அப்படியே பேரதானே போய் அதுக்கு பிறகு நாங்கள் கம்பளை என்ற இடத்துக்கு போய் கொள்ளலாம். இப்போ இந்த சந்தியிலேருந்து நாங்கள் இடது பக்கம் திரும்பணும். அதாவது ஹெட்டான் ரெண்டு போட்டிருக்கு பாருங்கள். கம்பளை 14 கிலோமீட்டர். நாங்கள் அந்த கம்பளை என்ற டவுனில் இருந்து அதுக்கு பிறகு போய் தான் ஒரு கினிகத்தென்னை என்ற ஒரு டவுனில் வச்சு தான் நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்கு முன்னுக்கு போன 2 பேரும் எங்கேன்ட்டு தெரியல. கட்டாயம் ஏதாவது ஒரு சந்தியில் அனுப்பினோம். அதே மாதிரி லாக்டவுன் அண்டைகளில் நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ லாக்டவுன் எடுத்திருக்கணும். ஆளுங்களுக்கு இடையில் நாங்கள் போயிடாது. மற்றபடி எங்களோட மாவட்டத்துக்குள்ள நாங்கள் எங்கேயுமே தெரிஞ்சு விடலாம். ஆனால் அப்படி தெரிஞ்சாலும் 10 மணிலேருந்து இப்படி அப்புறம் 4 மணி வரைக்கும் லாக்டவுன். யாருமே வெளியில் வெளிக்கிடையில்லாதன்ற அளவுக்கு அந்த ரூல்ஸை தான் வச்சிருக்கணும். இதில் இருந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸாக முன்னுக்கு போய் நின்று கோல் பண்ணவே கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறமா வரட்டாமண்டு. ஆனால் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா இப்போவே எங்களுக்கு பயங்கரமாக குளிர வலிக்கிட்டு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுதுன்றது எனக்கு கேட்டால் தெரியலை. இப்போ கம்பளை என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணாங்க. இதில் இருந்து நாங்கள் இன்னும் நாவலப்பட்டி என்ற இடத்துக்கு 14 கிலோமீட்டர் போகணும். அதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட கினிகத்தென்னை என்ற இடத்துக்கு போகணும். இப்போ நான் நாவலப்பட்டி என்ற இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து கினிகத்தென்னை என்ற இடத்துக்கு
13 கிலோமீட்டர்ன்றது இருக்குது. நான் இதுலேருந்து இப்போ கினிகாத்தேனா இடத்துல ரூம் புக் பண்ணது அப்படின்னா கூகுள் மேப் எடுத்துனான். கூகுள் மேப் எடுத்துகிட்டு அதில் ரூம்ஸ் அண்ட் அடிச்சோம்னா நிறைய ரூம்ஸ் காட்டும். அதில் ஏதாவது ஒரு கண்டக்ட் நம்பர் எடுத்து கழிச்சோம். அப்படி கழிச்ச இடத்துல நாங்கள் இந்த கேனல் ஏதோ ஒரு பேர் உண்டு, அந்த பேர் சரியாக வருதில்லை. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி உண்டு. இடையில நிப்பாட்டி கூகுள் மேப்பை செக் பண்ணால் இன்னும் 3,4 கிலோமீட்டர்ன்றது இருக்குது நாங்கள் போகிற ரூமுக்கு. அதே மாதிரி இப்போ நேரம் 10 மணி ஆகுது. நாங்கள் இன்றைக்கு வலிக்கிட்டதுலேருந்து 207 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடிட்டோம். நான் ஒரேடியாக அந்த ரூமுக்கு போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ரூமுக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே நித்திரவல்ல போகிறோம். நாளைக்கு விடிய கண்டினியூ பண்ணுறோம் உங்களோட. அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியா இப்போ 7 மணி ஆகுது. நாங்கள் 8 மணிக்கு இந்த இடத்துல போகும்போது ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தோம். நாங்கள் ரெண்டாலும் வழியில் இடியோட மழை பெய்யறதால கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லை நாங்கள் தங்கின ரூம் எப்படி இருக்குன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் பாருங்கள் எங்களோட ரூம். நாங்கள் தங்கினது கிட்டத்தட்ட இலங்கை என்ற காசுக்கு 4000 ரூபா, 4 பேர் தங்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் வசதியும் உண்மையிலே நல்லா இருந்தது. பெரிய ரூம் வந்து உண்மையிலே நீட்டாகவும் இருந்தது. இதில் பாத்ரூமையும் காட்டுறேன் பாருங்கள். ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்குது. இதுதான் ரூம். உண்மையிலே நல்ல ரூம். கரெக்டாக நீங்கள் இங்கே வந்தீங்களா கனல் சைட் விலாண்டு இந்த ஹோட்டலோட பேர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுன்ற லிங்க் கொடுக்குறேன். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இதில் இருந்து வெளிக்கிட போகிறோம். அதே மாதிரி இது வந்து ஹோம் ஸ்டே. அதால் நீங்கள் ஒரு 10-15 பேர் வந்தாலும் இந்த இடத்துல தங்கிக் கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த ரூமில் இருந்து வெளிக்கிட்டோம். ஆனால் 4000 ரூபா இந்த ரூமுக்கான ரேட் இல்லை. நான் எங்களுக்கு தந்த ரூம் வந்து 5000 ரூபாயாம். அப்போ இதிலேருந்து நாங்கள் போகிற முதலாவது இடம் வந்து 0 மைல் போஸ்ட்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து 18 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் போகணும். இப்போ நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. விடியப்புறம் ஃபுல்லாகவே மழையாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. நாங்கள் இந்த கேப்பில் போயிடுவோம் என்ற ஒரு முடிவெடுத்து தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து இப்போ இந்த ரோட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அபர்டீன் போனோம் தானே வாட்டர்ஃபால், அந்த வாட்டர்ஃபால் போகிறதுக்கான ரோட் தான் இந்த ரோட்டும். இதுலேருந்து லக்ஸமானாக்கு நாங்கள் போய் கொள்ளலாம். இப்போ நாங்கள் கினிகாத்தேனா என்ற டவுனுக்கு வந்துட்டோம். இந்த டவுனில் இருந்து நாங்கள் வலது பக்கம் திரும்பி தான் போகணும். ஆனால் இந்த இடத்துல தான் நாங்கள் விடியப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிடணும். பின்னால் தான் கவியும் அஸ்வினும் வெறினோம். அதனால் நான் இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்ளணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வந்துட்டோம். இந்த இடத்துல சாப்பிட்டோம்னா எங்களுக்கு கொரோனா பரவறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு போகிறது. அதனால் இதிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். இதில் பாருங்க எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு எப்படி கிலோமீட்டர் இருக்குண்டு. இதில் இருந்து நாங்கள் இப்போ இடது பக்கம் திரும்ப போகணும். இந்த இடத்தால் போய் தான் நாங்கள் ஒரு வலது பக்கத்தால் திரும்பி தான் நாங்கள் அந்த அபர்டீன் என்ற இடத்துக்கு போயிருப்போம். அந்த ரோட்டால் தான் போகிறது தெரியல. நான் கூகுள் மேப் சொல்லி கொண்டிருக்கு. எங்கே கூகுள் மேப்பை காணல நீங்கள் சொல்லி கொண்டிருக்கேன்னு யோசிக்காது. இங்கே நல்ல வேலை ஏர்போர்ட்ஸில், அதாவது ஃபோனை பாக்கெட்டுக்கு வச்சுட்டு ஏர்போர்ட்ஸில் அந்த லொக்கேஷன் இதை மார்க் பண்ணி விட்டோம்னா அது சொல்லி கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கொண்டிருக்கோம். இதில் முன்னுக்கு போகிற ஒரு ஆட்டோக்காரன் பயங்கர டேஞ்சரான ஆளாக இருப்பாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ இடையில போய்கொண்டிருக்கல சாப்பாட்டு கடையை கண்டுட்டோம். இந்த 3 பைக்கில் தான் வந்து நாங்கள் இது RC200, இது RS200, அது FZ 150. ஐயோ வானமன்ற வருது. சரி, இதில் இருந்து போய் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது. மழை வராமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற சாப்பாடு இது வந்து பொல் ரொட்டி, அதே மாதிரி நோமல் பரோட்டா, இப்போ முட்டை பரோட்டான்னு சொல்லியிருக்கிறோம். இந்த குழம்பு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கிரேவின்றது கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி பருப்பு கறி, சம்பல் எல்லாம் தந்துருக்கணும். இப்போ நாங்கள் இதை சாப்பிடுவோம். ஓகே, இப்போ தான் சாப்பிட்டு நாங்களும் பயங்கரமாக மழை பெய்தது. இதில் பாருங்கள் எல்லா பக்கமே அப்படியே பனி புகாராக தான் இருக்குது. இதில் பாருங்கள் எங்களோட பைக் நான் வந்து டெக்லாதனில் இந்த ரெயின் கவர்ன்றது வேண்டி நான் கிட்டத்தட்ட 2600 ரூபா வச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லான மாதிரியே இருக்குது. மூடிட்டேன். சரி, இதிலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ வெளிக்கிட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம இதிலேருந்து 13 கிலோமீட்டர்ன்றது போகணும். நாங்கள் இதிலேருந்து போய் நோட்டம் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது தானே, அந்த நோட்டம் பிரிட்ஜால் வலது பக்கம் திரும்பி தான் 0 மைல் போஸ்ட்ன்ற இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா எங்களோட இடது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் பனிப்புகாரன்றது எப்படி இருக்குண்டு. வீடியோக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்போது தெரியும். நாங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோமீட்டர் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இதில் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு இடது பக்கத்தில் பனிப்புகார். வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்களே கடுப்பாகும். என்னடா நேற்றையிலேருந்து பைக் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்களா, இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாண்டு. உண்மையிலேயே எங்களோட வவுனியாலேருந்து வெளிக்கிட்ட அந்த மஸ்கலியான்ற இடம் வந்து பயங்கர தூரமான ஒரு இடம். அதுவும் பெண்டான ரோட்டுகள். கிலோமீட்டர் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் பெண்டான ரோட்டுகள்ன்றது தான் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ரோட்டு இருக்கிற நிலைமைக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற பைக்கு பின்னுக்கு போகவே இல்லாது. ஏன்டா சேருன்றது பயங்கரமாக அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு ஏற்ற மாதிரி அடிக்குதுன்றே சொல்லலாம். இதில் பாருங்கள் இந்த பெண்டால் நாங்கள் வலது பக்கம் திரும்பணும். இதால் தான் சிவனடிவாதம் என்ற அந்த இடத்துக்கும் போகிறது. உண்மையிலும் அதுவும் ஒரு வேறு லெவல் இடம் உண்டு. கட்டாயம் நாங்கள் காலப்போக்கில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஆரம்பமே பாருங்கள் ரோட்டுகள் எப்படி இருக்குண்டு. இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குமென்று சொல்லலாம். நாங்கள் அந்த லக்ஸமானா போய்க்கலாம். நீங்கள் இந்த ரோட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இடத்துல போய்கொண்டிருக்கல எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால் வந்துருக்கு. அது கோப்ரோவுக்கு தெரியுமோ தெரியலை. இதில் பாருங்கள் அதுதான் அந்த வாட்டர் ஃபால்.
சரி, இதில் ஒழிக்கிடுவோம். ஏன்னா இது கிஞ்சால மழை வந்துடும் போல இருக்குது, இடியும் முழங்கி கொண்டிருக்கு. அதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ வரைக்கும். உண்மையில நஞ்சால வரைக்கல வெதர்ன்றதை நான் செக் பண்ணி போட்டு தான் வந்தேன். இன்றைக்கெல்லாம் மழை கண்டு தான் இருந்தால் என்றாலும் நாங்கள் வெதர் ரிப்போர்ட் ஓகே போய் சொல்லுமென்ற ஒரு நம்பிக்கையில் ஒழிக்கிட்டேன். அதோட இன்றைக்கு தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸாங்களுக்கு லீவு கிடைச்சிது. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு வரக்கூடிய மாதிரியே இந்த இடத்துல போய் கொண்டிருக்கல. எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் இப்படி பனிப்பு வாரெல்லாம் இருக்குண்டு. இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த வியூவை பார்ப்போம். வாவ், அருமை. நாங்கள் இப்போ நோட்டம் பிரிட்ஜ் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் அந்த ரவுண்ட் ஷாட் எடுத்ததுலேருந்து ஃபுல்லாகவே மழை தான். இதில் பாருங்கள் வியூவை. சரி, இதுலேருந்து நாங்கள் 0 மைல் போஸ்ட் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இதில் போய்க்குள்ள உண்மையிலுமே கண்டினியூ பண்ணியில் இருக்குது, ஃபுல்லாகவே மழையாக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது நோட்டம் பிரிட்ஜ் உண்டு, அதாவது சிவனோடி மலை. இதுலேருந்து 26 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இப்போ அந்த நோட்டம் பிரிட்ஜிலேருந்து ஒழிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதில் அந்த 0 மைல் போஸ்ட்டுக்கு இன்னும் 2002 கிலோமீட்டர் தான் இருக்குது. இஞ்சால வரைக்கும் பெண்டு வெட்டைகளை என்ன செய்யணும்னா கிளச்சை கொஞ்சம் ஒரு அளவாக வச்சுக்கணும். ஃபுல்லாக பிடிச்சிங்களா பைக் உருண்டு போய் பெண்டு வெட்டைகளை நல்லா மேலே ஏறி தான் வரும். அந்த ஒரு பிரச்சனைன்றது இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இன்னொரு வேலையும் செய்யணும். கியராக அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி எடுத்து கொண்டு போனீங்களா தான் நீங்கள் ஸ்மூத்தாக ஓடிக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு கொண்டு அடிக்கிறது, பிரேக் அடிக்கிறது, வெட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாம் பாருங்க, நாங்கள் அப்படியே நார்மலாகவே வெட்டி கொண்டு போகிறோம். ஓகே, இப்போ சந்திக்கு வந்துட்டோம். இந்த இடது பக்க சந்தியால் தான் நாங்கள் போகணும். இதிலேருந்து போய்க்கல நாங்கள் அந்த லக்ஸபானா அந்த பவர் ஸ்டேஷன் என்ற இடத்துக்கு போகலாம். இதில் தான் பாருங்கள் 0 மைல் போஸ்ட் இருக்குது. இலங்கையிலேயே இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 மைல் போஸ்ட். உங்களுக்கு இந்த வியூ இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல தண்ணி படிஞ்சதால் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்துட்டு வெளிக்கிட்டேன். இதிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் மஸ்கலியாவுக்கு போகணுமென்றது தெரியல. ஏன்னா கவரேஜ் ஃபுல்லாகவே வேலை செய்தில்லை. ஆனால் இஞ்சாலெல்லாம் பைக்கோடவே இப்போ ஆசையாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல ரங்கி நிற்கல எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ அட்டு வருது, மழை அட்டு வருது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமென்று சொல்லுங்கள். நாங்கள் அந்த லக்ஸபானான்ற வீடியோவில் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இதில் போய் கொண்டிருக்கல பாருங்கள், வலது பக்கத்தில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. வாவ், என்ன கிளைமேட், என்ன வியூ. என்ன இப்போ இந்த இடத்துல இந்த வெளிக்கிட்டம் இதில் இருந்து போய்க்கல தான் அந்த செவன் வெர்ஜின் மலை என்ற ஒரு இடம் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மலையில் வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் கொண்டு வந்து அடிபட்டது போல இருக்குது அந்த மலையில். அந்த எச்சம் இப்பயும் இருக்குன்ட்டு சொல்லுவினா. இதில் எல்லாம் போய்க்கல பாருங்களேன், எங்களோட வலது பக்கத்தில் பா லக்ஸபானா வாட்டர் ஃபால் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. வாவ், செம வியூ. இதுலேருந்து ரோன் ஷாட் விடுவோமோன்னு யோசிக்கிறேன். ப்ரோ ரோனை விடுவோமா? ஆற்றுல இருக்குமேண்ணே. பா வேறு லெவல் இப்போ லக்ஸபானா. ஆனால் மேல் வியூக்கு போயிடலாம் லக்ஸபானாண்ட. இப்போ
ஓகே, இப்போ இந்த லக்ஸபானா வாட்டர்ஃபாலோட வியூ பார்த்துட்டு வெளிக்கிட்டேன். இதில் இந்த எங்களோட அந்த கவி முன்னுக்கு போயிட்டார். ஆளை காணையில் எப்படி எங்களுக்கு முன்னு நிற்பார் போல் இருக்குது. ஆனால் என்ன வியூ! இதில் என்ன ஒரு விஷயம் நான் இந்த ரவுண்ட் ஷாட் விடைக்கலாம். அந்த ரவுண்ட் ஷாட் ஒன்று எடுத்து நான் தானே அது வந்து கிட்டத்தட்ட அங்கே அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு போய்க்கல எங்களை 2 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு நான் எப்படி சிக்னல்லாம் வருமோன்னு பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி வந்துட்டு இப்படி எங்களுக்கு இப்படியே கொஞ்சம் மழை வலிச்சு தரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோன்றது வேறு லெவலில் வந்து கொண்டே இருக்கும். லக்ஸபானா வேறு லெவலில் தண்ணி பாயுது. கட்டாயம் நீங்கள் ஒரு 2 கிழமைக்கு பிறகு, அதாவது லாக்டவுன் 21ஆம் தேதி எடுப்பாங்க இலங்கையில், அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்தீங்க வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு இடமும். நாங்கள் இப்போ அந்த 7 வர்ஜின் மலையெல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் நான் வீடியோ எடுத்தேன்னா என்ன செய்ய GoPro ஸ்டக் ஆகிட்டு கூடுதலாக ரெக்கார்டில் இருந்ததால் நான் இதில் இருந்து போய் மஸ்கலியான்ற இடத்துல முதலாவது பார்க்க போகிற இடம் வந்து மஸ்கலியா டேம் என்ற ஒரு இடம் தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து அதுக்கு பிறகு மோராய் அப்படியான வாட்டர்ஃபாலையும் பார்த்துக்கொண்டு அதில் இருந்து வெளிக்கிற ஒரு பிளானில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இதில் போய்கொண்டிருக்கல எங்களோட வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்களேன் எப்படி வியூவாக இருக்குண்டு. வேறு லெவல். உண்மையிலுமே மஸ்கலியா வேறு லெவலில் தான் இருக்கும் போல இருக்குது. நான் தான் மஸ்கலியான்ற இடத்துக்கு பைக்கில் போய் கொண்டு இருக்கிறோம். இல்லாட்டிக்கு 2 தடவை நாங்கள் அந்த சிவனொலி பாதமில் போய்க்கலாம். அந்த இடத்தால் க்ராஸ் பண்ணி போயிருப்போம் தெரியல. அப்போலாம் நாங்கள் அந்த இடத்துக்கு போன ஞாபகம் பண்ணுறது எனக்கு இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கல கவியாக்களை என்ன செய்த வேண்டா, இதுக்கு மேலே போயிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் அந்த தேயிலை தோட்டங்களில் வியூன்றது ஆட் எஸ்டேட்ன்றது தெரியல. நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கோம். பாவம் இந்த இடத்துல ரவுண்ட் ஷாட் விட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து போய் நாங்கள் நிறைய பிளான் வச்சிருக்கிறோம். இப்போவே என்னடா ஒரு பேட்டரி 1.5 பேட்டரி தான் இருக்க வேணும். ஆனால் இதில் ரவுண்ட் ஷாட் எடுப்போம்ன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படியான தேயிலை தோட்டம்லாம் நான் நுரலியால் கூட கண்டதில்லை. இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற வியூ. ஃபுல்லாகவே எனக்கு கிடங்கு பள்ளமான ரோட் இங்கால அப்படியே கான்க்ரீட் ரோட்ன்றதுக்கு மாறிட்டு இதில் பாருங்கள் பைக் இழுக்குது இல்லை. ஓகே, எங்களுக்கு முன்னுக்கு போனாக்களை காணவே இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் திரும்பி இறங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் போய்க்கிலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ வந்து. இந்த இடத்துல ரவுண்ட் ஷாட் எடுக்க தான் பிளான் பண்ணாங்களா. ஆனால் இதில் இருந்து போகிற இடங்கள் எங்களுக்கு இதை விட வியூவை தருமன்றதுக்காக இதில் இருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். உண்மையிலுமே சொல்ல வார்த்தை இல்லை. இந்த இடத்தையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. வேறு லெவல். ஓகே, இப்போ மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இதில் இருந்து அப்படியே நேராக போன வேண்டாம். சரி, இதில் பாருங்கள் முன்னுக்கு தண்ணி போகிற பெந்தளத்துக்கு மொத்தத்துக்கு இருக்குண்டு. இதே மாதிரி நாங்கள் அந்த லக்ஸபானா அவடத்துலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இலங்கை மின்சார சபையின் தண்ணி பேப்பா தான் இருக்கணும். அதில் போட் போட்டிருக்கு. இங்கெல்லாம் வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே பைக்கோடவே ஆசையாக இருக்குது. இது வந்து லுணுக்கொம்பே எஸ்டேட்டு மஸ்கலியா. இதெல்லாம் நாங்கள் அந்த வட்டவெளி தேயிலையில் தான் இப்படியான இடங்களெல்லாம் பார்த்தது. இப்போ நேரிலேயே நாங்கள் பார்க்குறோம்ன்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் சிவனொலி பாதமலைக்கு வருவோம் தானே. அப்போக்கெல்லாம் நாங்கள் இந்த இடம்லாம் ரசிக்காமல் தான் போவோம். ஏன்டா கூடுதலாக வவுனியாலேருந்து வெளிக்கிட்டோம்னா இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் கூடுதலாக நித்திரியாக தான் இருக்கும். எவ்வளோ தூரம்னு நினைக்கிறீங்க. இதில் இருந்து நாங்கள் நேற்றிலிருந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் பைக் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.